ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னா பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாள். மத்திய நிதியமைச்சர் டாக்டர் நிர்மலா ராவன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா தனிநபர் வருமானம். அதில் எந்த விதமான வரி விதிப்பு மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏப்ரல் 1க்கு மேல் அமுலுக்கு வரும் வருமான வரி சம்பந்தப்பட்ட சட்டங்களில் வருமான வரியை மறைத்தால் அதற்கு 100% அபராதம் அப்படிங்கிறது விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரி ஏய்ப்பு சம்பந்தமான குற்றங்கள் இனிமே குற்றவியல் நடவடிக்கைகளில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வரி ஏய்ப்பு சம்பந்தப்பட்ட பெரிய குற்றங்களுக்கு 2 ஆண்டுகள் வரைக்கும் மட்டும் தண்டனை அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, ஒடிசா போன்ற நகரங்களில் அரிய வகை கனிமங்கள் எடுப்பதற்கான திட்டங்கள் அப்படிங்கிறத செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் கலாச்சார மையங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ரயில் பாதை எடுத்துட்டிங்கன்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் போன்ற 7 பெருநகரங்களுக்கு ரயில் பாதை அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை போன்ற மேலும் 3 ஆயுர்வேத மையங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி, பொதுகை மலை, ஹிமாச்சல் போன்ற இடங்களில் மலையேற்றத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பழவேற்காடு ஏரியில் பறவைகளை காண்பதற்கான தனியான மையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் பெண்கள் விடுதிகள் அமைக்கப்படும். மேலும் 5 பல்கலைக்கழக நகரங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு இந்த பட்ஜெட் மூலமாக சொல்லியிருக்காங்க. வாகன விபத்து காப்பீடுகளுக்கு முழுமையான வரி விலக்கு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி கடல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்காக வாங்கப்படும் மூலப்பொருட்களுக்கு மேலும் இறக்குமதி வரி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென்னை, முந்திரி, கோகா போன்ற பயிர்களுக்கான பிராண்டிங் திட்டம் அப்படிங்கிறதுக்கு அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. மேலும் சந்தன மரங்கள், அந்த மரச்சூழலை உருவாக்குவதற்கான பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிறத அமல்படுத்துவதற்கான விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் நமக்கு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்காக பால், மீன், கோழி வளர்ப்பு இதற்குண்டான அந்த வருமானத்திற்கான அதற்கான வரி விலக்கு அப்படிங்கிறதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் நிதியில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 16வது நிதிக்குழு அறிக்கையின்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தலா 1.4 லட்சம் கோடிகள் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் கடன் சுமை அப்படிங்கிறது 17.4 லட்சம் கோடிகள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்களுக்காக நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு இந்த பட்ஜெட் பற்றின தகவல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.